வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தா, எனக்கே தெரியாத விஷயங்களை அம்மாவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, சரிங்களா? வாங்க அம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்கம்மா எல்லாத்துக்கு. என் பேர் விமலாமணி. விமலாமணி. எத்தனை வருஷம் பிறந்தீங்க? எந்த ஊர்? 1965 பிறந்தாங்க. 65 பிறந்திருக்கீங்க. எந்த ஊரில்? ஊர் கரடிவாவிங்க. சூலூர் கரடிவாய்ங்களா? சூலூர் கரடிவாவி. இப்போ இருக்கிறது பட்டணத்தில் இருக்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருங்க? பையன். ஒரே ஒரு பொண்ணா? 3 பசங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு பிள்ளை. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? 3 பசங்களும் இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்களா எல்லோரும்? 2 தம்பிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குங்க. அவங்க குழந்தைங்க இருக்கு. 2 பேர் 2 தம்பி இறந்துட்டாங்க. சரிங்க. இன்னொரு தம்பி இருக்குங்க. ஓகே. நான் இருக்கேன். நல்லா இருக்கிறாங்களா? அம்மா அப்பா இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா அப்பா மிஸ் பண்ணுறீங்கப்பா இறந்ததுனால. என்ன குழந்தைங்க கல்யாணம் ஆகிடுமா? 2 ஒரு பிள்ளையும் பையனும். சரிங்க. பையனுக்கு 2 பொண்ணு இருக்குது. பிள்ளைக்கு ஒரு பிள்ளையும் பையனும். எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்பா அப்பா அப்பாவை பற்றி சொல்லுங்கள். அப்பா இறந்துட்டாருங்க. அப்பா இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பையன் +2 2வது காலேஜ் 2வது வருஷம் படிக்கிறாங்க. பேர பேத்தி 11வது படிக்கிறீங்க. பையனோட குழந்தைங்க ஒன்று 6வது படிக்குது. ஒன்று பட்ட 1வது சேர்க்க போகிறாங்க இந்த வருஷம். சரி சரி. நல்லா இருக்கிறாங்க தான்? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சரி. வாழ்க்கையில் நமக்கு அதுதான் வேணும். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. வேறு என்ன கேட்குறது? சரி, பையங்களா பிள்ளைகளையா சொல்லிட்டீங்க. எங்களையுமே எங்கள் வீட்டுக்காரரையும் பற்றி சொல்லுங்கள். எங்களையெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி பார்த்தீங்க? என்ன? ஐயா இறந்த உடனே நான் உங்கள் கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்து வேலை கேட்டேன். சரி வாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வேலைக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆச்சுங்களா? எனக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஒரு பழக்கமாக இருக்கும். நீங்கள் 7 வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் அக்யூரேட்டாக சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து என் கூடையே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம். உங்களோட பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகிருக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே உங்களோட அவ்வளோவா நான் அட்டாச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஞாபகம். இப்போ நாங்கள் வடக்கு வேலைக்கு வந்தாப்புலேருந்து சாரவ மகனாகவும் உங்களைய மருமகனாகவும் பாவனாவைய பேத்தியாகவும் தான் நினச்சி இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்துருக்குறேன். உங்களுடைய குடும்பத்தில் ஒத்தியாக உங்கள் கடையில் வேலை பார்க்குறேங்க. ஆமாம், நம்ம எத்தனை பேர்த்த பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட நிறைய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் பார்த்துருப்போம். 1000 500 பேர், 500 பேருக்கு மேலே 1000 பேர் பார்த்துருப்போமா? ஒரு 30 20,000 மாஸ்டர் பார்த்துருப்பாங்க. 20,000 மாஸ்டர் அந்த 7 வருஷத்தில் 7 வருஷத்தில் கேட்டுங்க எத்தனை மாஸ்டர் பார்த்துக்கிறோங்கிறத விட நான் கூட மாஸ்டர் கூடையெல்லாம் அவ்வளோக்காக இருந்ததில்லை. ஏன்னா நான் கிச்சன் பக்கம் அவ்வளோக்கா போகிறதில்ல. கிச்சனில் மெயின் ராணியே இவங்க தான். புரியுதா? எனக்கு கிச்சனை பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியாது. சமைக்கிறத பற்றியெல்லாம் தெரியாது. வியாபாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா கிச்சனில் என்னென்ன பண்ணணும், எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அம்மாவை தான் தெரியும். அடுத்தது கடையை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் எப்படின்னா, கடையில் ஒருத்தங்கிற மாதிரி நான் நினைக்கவே இல்லை அம்மாவை. எங்கள் வீட்டில் ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருக்கிறேன். புரியுதா? இந்த நாள் வரைக்கும் எப்போ அம்மாவோட பழக ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து நினச்ச விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மா இல்லை நம்ம மாமியார் நம்ம உடம்பா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களை நான் நினைக்கிறேன். புரியுதா? என்னத்தை வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் அப்படியே விட்டுருவேன். அப்படி ஒரு மற்றவங்கன்னா வேலைக்கு வரவங்கன்னா அப்படி நினைப்பாங்கல்ல, நான் அப்படி நினச்சதே இல்லை என் மனசில். நானும் அப்படி உங்களை நினச்சதே இல்லைங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து மாஸ்டர்களை பற்றி சொல்லுங்கள். ஏன் வர்றாங்க, எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்லுங்கள். கிச்சனில் இருப்பீங்கள, தெரியுமில்ல? வர்றாங்க, அவங்க வாட்டில் வேலை செய்கிறாங்க. 2 நாளைக்கு வேலை செய்கிறாங்க, திரும்ப போயிடுறாங்க. திரும்ப 1 மாதத்துக்கு வர்றாங்க. அவங்க ஏன் போகிறாங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னு தெரியல. எனக்கே தெரியல. உங்களுக்கே தெரியல? ஓ
ஓனரெல்லாம் ஏதாவது திட்டாராமா? அதனால தான் ஓனரெல்லாம் எதுவும் திட்ட மாட்டாருங்க. தங்கமான ஓனரு, நல்ல ஓனரு, நல்ல ஓனரு, நல்ல மகன் கிட்ட இவ்வளோ வருஷமாகவே நானே இங்கே இருக்கேன். அம்மாவை பற்றி பேச வந்துட்டு கடைசியில் திடீர்னு ஓனரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறீங்களே, என்ன விஷயம்? ஓனர் இன்னைக்கு சம்பளம் போடுறீங்கன்னாரா? அம்மா எத்தனாவது படிச்சிருக்கிறீங்க? நான் என்னங்க 5ஆவது தான் படிச்சிருக்கேன். அப்புறம் சமையலெல்லாம் சூப்பராக சமைக்கிறீங்களே, எப்படி சமைக்கிறீங்க? நான் இங்கே வந்து எங்கள் ஓனர் சொல்லி தந்தாங்க. எங்கள் பெரிய மகன், எங்கள் ஓனரில் எனக்கு பெரிய மகன், எங்கள் மகன் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே சமையல் இப்படி கொடுத்தா செய்யணும், கொடுத்தா அளவு எல்லாமே எங்கள் மகன் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் எங்கள் மகன் சொல்கிற மாதிரி எல்லாம் இப்போ செஞ்சு நல்லா சமைச்சுக்காரு. இப்போ நீங்கள் ஒரு 500 பேருக்கு அப்படின்னாலும் பயப்படாத சமைக்கிறீங்களே, எப்படி? அதுதான் எங்கள் மகன் தான் சொல்லி கொடுத்துன்னு சொல்கிறேங்க. மகன் சொல்லி கொடுத்ததுனாலயா? ஓகே. எங்கள் மகன் சொல்லி கொடுத்து எல்லாமே நான் பழகிட்டேன். எல்லாமே செய்வேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்துக்கு சமைச்சு கொஞ்சமாவது அனுபவம் இருக்குதாம்மா? இல்லைங்க, அப்போல்லாம் வீட்டுக்கு மட்டும்தான் சமைப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் சமைப்பேன். இங்கே வந்து தான் கடைக்கு நல்லா எல்லாருக்கும் சமைச்சு தரேன். இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். அம்மா உங்கள் மகக்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் சொல்லுங்கள். இல்லை பிடிச்ச விஷயம் ஒன்று, பிடிக்காத விஷயம் ஒன்று. பிடிக்காத விஷயமே எதுவும் இல்லை. ஏதாவது ஒன்று இருக்குமில்லம்மா. மைனஸ்ன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மைனஸ் இல்லாத மனுஷங்க இருப்பாங்களா? மைனஸ்ன்னு இருப்பாங்க, ப்ளஸ்ன்னு இருப்பாங்க. மைனஸை சொல்லுங்கள், நான் என்னன்னு தெரிஞ்சு மாற்றிக்கிறேன். ஏதாவது தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குமில்ல. நீங்கள் இத்தனை நாள் என்னோடையே இருந்துப்பீங்க, கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க. எங்கள் மகன் மேலே கோபப்பட்டான், அது எனக்கு பிடிக்காது. உங்கள் மகன் மேலே கோவப்படக்கூடாது. சரி, கோவம் இது வரைக்கும் கோவமெல்லாம் அப்படி உங்கள் மகன் மேலே அதான் வந்திருக்கு. கோவம் வந்திருக்குன்னா எதனால் கோவம் வந்திருக்கு? ஏதோ ஒரு குட்டி இருந்தாருன்னா வந்திருக்கு. மற்றபடி மனசில் வச்சுட்டெல்லாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. இனிமேலும் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சரிங்களா? சரி. பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயம் எல்லாத்துலேயுமே எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்குங்கிற ஸ்பெஷலாக ஒன்று சொல்லுங்கள். எதுனா ஒன்று. அவங்க ஒரு மாமியாராக பார்க்காத ஒரு அம்மாவாக பார்த்து எல்லாமே நல்லதாக எனக்கு செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என்ன அப்படின்னா, நான் வந்து கடையே இல்லைங்கிற பட்சத்தில் கூட உங்களுக்கு நாங்கள் பர்சனலாக என்னைக்காவது யாராவது வேணும், மகன்தான் வேணும், மருமக தான் வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லைன்னு நினப்பு எந்த ஒரு இடத்துலையும் வந்துடவே கூடாது. சரிங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்களை கூப்பிடவே தேவை கிடையாது. கஷ்டமாக இருக்கும்போது என்னைக்காவது நம்ம மகோ இல்லை பையன் அப்படின்னு கூப்பிடி எப்போனாலும் எந்த நேரம்னாலும் உங்கள் மனசில் தோணிடவே கூடாது நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நினப்பு ஒரு நிமிஷம் கூட வந்துக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் கூப்பிட்றோம். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களை பார்க்க வந்துடுவோம். சரி, சரிங்களா? அது நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருந்தால் வருவோம், உயிரோடு இல்லைன்னா வரமாட்டோம். சரிங்களா? சரி. அதை நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அப்புறம் அப்போ அதெல்லாம் தெரியல. அப்புறம் என்ன பின்னாடி எப்படி நடக்கும் என்ன ஏதுங்கிறத தெரியாத வந்து கல்யாணம் பண்ணாரு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு நம்ம வீட்டில் சேர்த்திக்க மாட்டாங்க, எதுவும் இருக்க மாட்டாங்க, போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்தான் தெரியும். கொஞ்சம் நாள் கழிச்சு அது ரொம்ப அதனால தான் வந்து அம்மாவை நானாக நினைக்கிறேன். புரியுதா? என்னதான் இருந்தாலும் நம்ம பிறந்த வீடுங்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களாக கூட போக முடியாது, விருந்தாளியாக கூட போக முடியாத இடங்கிறது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதா. நான் எப்போ உணர்ந்தேன் அப்படின்னா, நான் 1 வருஷத்துலேயே உணர்ந்துட்டேன். ஒரே 1 வருஷம் தான். 1 வருஷத்துலேயே அம்மா ஊருங்கிறது வந்து நம்ம யாரும் தெரியாதவங்களுக்கும் நம்ம சித்த நேரம் போய் உட்காந்து பேசிட்டு வர மாதிரி இருக்குது. அம்மா ஊருங்கிறது எங்கேயோ போயிட்டு வர மாதிரி ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏம்மா? அதனால தான்மா நான் சொல்கிறேன், எப்போவுமே நானே எங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு கனவாக நினச்சி தான் போவேன். புரியுதுங்களா? அதனால தான் வந்து நாங்கள் நினைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருக்கும்போது என்னை நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாட்டியும் சரி என்னைக்காவது, புரியுதா, நம்மளுக்கு வேணும்
யாராவது ஒருத்தரை பார்க்கணும் இல்லை பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை பார்க்க வந்துடலாம். பார்க்க வர முடியலன்னா எங்களை விட்டுறலாம். சரிங்களா? யார் வராங்களா இல்லையா உங்கள் மகன் ஓடி வந்துடுவேன். சரிங்களா? மகன் நடிக்கிறோட உங்களோட ரத்தம் மாதிரியே எப்பவுமே ஓடி வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 100% இருக்குது. நான் இருக்க வரைக்கும் வந்துடுவேன். சரிங்களா? வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. சொல்லுங்கம்மா. நன்றி, வணக்கம்.